வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். களவாடப்பட்ட திருக்கோணேஸ்வர ஆலய சோழர்கால பழமைமிக்க தாலி. ரவுஃப் ஹக்கீமின் சுயநல அரசியலுக்காகவே சஜித்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு. சுற்றுலா பயணிகளுடன் தலைகீழாக பிரண்டு விபத்துக்குள்ளான ஜீப் வண்டி. குடியிருப்பு காணிகளை அபகரிக்க வேண்டாம், கப்பல்துறை மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் சோழர் காலம் தொட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த அம்மன் தாலி களவாடப்பட்டுள்ளதனை பக்தர்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இரத்தென வைரக்கற்கள் பதிக்கப்பட்டதும் 5 பவுன் உடையதுமான அந்த தாலி பல நூறு வருடங்கள் தொன்மம் மிக்கது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த தாலி கடந்த வாரம் திருடப்பட்டும் இந்த திருட்டு விடயமாக ஆலய நிர்வாகத்தினால் எந்தவொரு முறைப்பாடும் செய்யப்படவில்லை என்பதும் குற்றச்சாட்டப்படுகிறது. ஆனால் பக்தர்கள் காணாமல் போன தாலியினை பற்றி மாவட்ட செயலரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதுமல்லாமல் போலீஸ் முறைப்பாடும் செய்துள்ளனர். இதனை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் தாலி திருட்டு தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநரும் இது விடயத்தில் தலையிட்டு போலீசாருக்கு பணிப்புரைகளை வழங்கியுள்ளார் என்றும் தெரிய வருகிறது. இந்த தாலி திருட்டுப்போன விவகாரம் பொதுமக்களிடையே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தனது சுயநல அரசியலுக்காகவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சமூக நலன் கருதிய கோரிக்கைகளை முன்வைக்காமல் நிபந்தனை எதுவுமின்றி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுக்கான ஒருங்கிணைப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் குழு தலைவருமான கலாநிதி AM ஜமீல் விசனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில், ஜனாதிபதி தேர்தலானது நாட்டினதும் மக்களினதும் எதிர்கால சந்ததியினரதும் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்ற முக்கியத்துவம் மிக்க தேர்தலாக இந்த தேர்தல் கருதப்படுகிறது. கோட்டபாய அரசாங்கத்தினால் நாட்டின் பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டு அதல பாதாளத்துக்குள் தள்ளப்பட்ட இந்த நாட்டை தனியொருவனாக துணிச்சலுடன் பொறுப்பேற்று வீழ்ந்த பொருளாதாரத்தை குறுகிய காலத்திற்குள் கட்டியெழுப்பி நாட்டையும் மக்களையும் காப்பாற்றி ஒரு தலைவராக போற்றப்படுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் ஆட்சி அதிகாரத்தில் வைப்பதா, அல்லது இந்த இக்கட்டான தருணத்தில் நாட்டை பொறுப்பேற்க பயந்து ஓடியொளிந்த கோழைகளின் ஆட்சியில் அமர்த்துவதா என்பதே இந்த தேர்தலின் தொனிப்பொருளாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமன்றி எமது முஸ்லிம் சமூகமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியின் போது இனவாத நெருக்குவாரங்கள் எவையுமின்றி சமத்துவத்துடன் நிம்மதியாக வாழ்கின்ற இந்த பொற்காலம் நீடிக்க வேண்டுமா, அல்லது இன ரீதியாக நசுக்கப்படுகின்ற ஒரு யுகம் மீண்டும் உருவாக வேண்டுமா என்பதனை முஸ்லிம்கள் விசேடமாக சிந்தித்து செயற்படிய வேண்டியதொரு தேர்தலாகவும் நோக்கப்படுகின்றது. இந்த பின்புலத்திலேயே வருகின்ற தேர்தல் எமது முஸ்லிம் சமூகத்தின் பிரதான முஸ்லிம் கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பொறுப்பற்ற முறையில் தனக்களிக்கப்பட்ட அமானிதத்தையும் பேரம் பேசும் சக்தியையும் முழுக்க தனது சொந்த சுயநல அரசியலுக்காக ஏலம் போட்டு கொண்டிருக்கின்றார். மறைந்த எமது பெருந்தலைவர் MHM அஷ்ரஃப் அவர்களின் தலைமைத்துவ ஆசனத்தில் இருந்து கொண்டு முற்றிலும் அவருக்கு மாறான அரசியல் நிலைப்பாட்டிலேயே ரவுஃப் ஹக்கீம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். செயற்பாடுகள் சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்காமல் தொடர்ந்தும் துரோகத்தனங்களையே மேற்கொண்டு வருகின்றது. முஸ்லிம் காங்கிரஸ் என்னும் பேரியக்கம் இன்று ரவுஃப் ஹக்கீமினதும் அவரது சகாக்களினதும் கஜானாவை நிரப்புவதற்கான வியாபார நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. சில வெளிநாட்டு உள்நாட்டு சக்திகளின் கைக்கூலியாகவே ரவுஃப் ஹக்கீம் செயற்பட்டு வருகின்றார். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் தலைமைத்துவ காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸை ஆதரித்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியை தழுவியிருந்தனர். மஹிந்த ராஜபக்சவை முதல் 2 தடவையும் எதிர்த்துவிட்டு அவர் வென்ற பின்னர் அவரது அரசாங்கத்தில் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சு பதவிகளை பெற்றிருந்தார். இவ்வாறு பல காரணங்களை முன்வைத்த ஜமீல், ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்திலிருந்து விரட்டியடிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கண்டியிலிருந்து மட்டக்களப்புக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் அவர்கள் பயணித்த ஜீப்பானது விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயமடைந்ததால் மகா ஓயா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மற்ற 2 சிறுகாயங்கள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான அந்த ஜீப்பானது அதிக வேகமாக சென்ற காரணத்தினால்
வேகத்தை கட்டுப்படுத்த முடியாதனால் பாதையை விட்டு நீண்ட தூரத்துக்கு பாய்ந்து சென்று விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். திருவோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கப்பல்துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி நேற்று சனிக்கிழமை 10ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டாம் வேண்டாம், காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வேண்டாம், எங்களுடைய விவசாய காணிகள் எங்களுக்கு வேண்டும் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்கள் பகுதிக்குள் வந்து விவசாயம் செய்ய விடாது தடுத்து நிறுத்துவதுடன் எந்தவிதமான கட்டடமோ குடியிருப்புகளோ இருக்கக்கூடாது என்றும் அவற்றை அகற்றுமாறும் வற்புறுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். குறித்த கப்பல்துறை கிராமத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட சீவயத்திற்காக மீன்பிடியினையும் விவசாயத்தையும் நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 150 ஏக்கர் அளவில் விவசாய காணிகள் காணப்படுகின்றன. இங்கு 1997 மீள குடியேறிய மக்களை தற்போது வெளியேறுமாறு துறைமுக அதிகார சபையினர் கூறி வருகின்றனர். அப்போதைய கப்பல் துறை துறைமுகங்கள் புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சராக செயல்பட்டு வந்த மறைந்த MHM அஷ்ரஃபினால் மக்கள் மீள குடியேற்றப்பட்டனர் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எடுத்துரைத்தனர். நாங்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வாழ்ந்து வருகின்றோம். துறைமுக அதிகார சபையினர் எங்களை வெளியேறுமாறு அடிக்கடி தொல்லைதர் கொடுக்கின்றனர். எங்களை நிம்மதியாக வாழவிடுங்கள் எனவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எனவே இப்பிரதேச மக்களின் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை வழங்குவதுமல்லாமல் எம்மை நிம்மதியாக வாழ வைக்குமாறும் வலியுறுத்தி கேட்கின்றனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.